சாரதா வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாலும் வந்து காவேரி வந்து ஏமா இப்படிலாம் பண்ண, இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஜய் வந்து நிறைய அட்வைஸ் வந்து சாரதாவுக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு. இங்கே பாருங்கள், என்னால் தான் உங்கள் 2 பேருக்கு இவ்வளோ பிரச்சனை. நான் உங்கள் 2 பேர்கிட்டையுமே சாரி கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள் மிஸ், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகவே ஆகாது. வந்து உங்கள் அம்மா வந்து என் கூட சேர்ந்து எந்த விஷயத்தையும் பண்ண விடாமல் நான் பார்த்துக்கிறேன். நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். தயவு செய்து வந்து உங்கள் அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு வந்து காவேரி யோசிக்கிறாங்க. உடனே வந்து மாப்பிள்ளை, நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க மாப்பிள்ளை, இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு. உங்களால் எதுவும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ளை. இல்லை அத்தை, எனக்கு நல்லா புரியுது. என்னால் தான் நீங்களும் காவேரியும் வந்து கஷ்டப்படுத்திக்கிறீங்க. உங்களையே நீங்கள் ஏன் அத்தை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? என்னால் எதுவும் வேணாம் அத்தை. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன் அத்தை. போதும் அத்தை. இதுக்கப்புறம் வந்து காவேரி நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். அவள் என்ன முடிவு எடுக்கிறோமோ என்ன பண்ணுமோ பண்ணிக்கிட்டு அத்தை. நம்ம விட்டுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நான் வரேன் அத்தை அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இதனால் சாரதா மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து காவேரியை பார்க்குறாங்க. காவேரி வந்து என்னம்மா அவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னொன்னே, இதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாருடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அம்மு வந்து மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து விஜய், ஏன் அம்மு இவ்வளோ கோவமாக இருக்க, என்னாச்சு அம்மு, ஏதாவது கஷ்டமா, ஸ்கூலில் ஏதாவது திட்டினாங்களா, மிஸ் ஏதாவது திட்டினாங்களா அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லைப்பா, இன்றைக்கி நான் தான் சொன்னேன்ல சாயந்தரம் உங்ககிட்ட, இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து மதர்ஸ் டே காம்படிஷன் நடக்க போதில்ல, அதுக்கு எனக்கும் அம்மா இருந்தால் என் கூட வந்து வருவாங்கல்லப்பா, இதெல்லாம் கலந்துப்பாங்கல்ல, எனக்கு அம்மா இல்லைல்ல, அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ஸ்கூலுக்கே போகிறதில்ல அப்படின்றாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா தங்கம், கண்டிப்பாக ஸ்கூல் போகணும், அப்படிலாம் பண்ணக்கூடாது, சீக்கிரமாகவே வந்து உனக்கு அம்மா வருவாங்க. இல்லைப்பா நீங்கள் போய் சொல்கிறீங்க, மிஸ்ஸுக்கும் உங்களுக்கு பிடிக்கல, அதனால் மிஸ்ஸுக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காதுப்பா எனக்கு தெரியுன்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். வந்து உடனே அம்மா அப்படிலாம் பேசக்கூடாது அம்மா அப்படின்னோடனே, இல்லைப்பா எனக்கு நல்லா தெரியும் மிஸ்ஸுக்கு உங்களை பிடிக்கல, அதனால் மிஸ் எனக்கு அம்மாவாக வரமாட்டாங்க, என்னோடய அம்மாவே எனக்கு கூட்டிகிட்டு வாங்கப்பா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு மனசு கஷ்டப்படுறாரு நம்ம விஜய். சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து ஸ்கூலில் வந்து அம்மா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதும் அது மனசு கஷ்டத்தோடு இருக்கிறதையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. உடனே ஹெட்மிஸ்ஸஸ் கிட்டே போயிட்டு வந்து பிரின்ஸிபல் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அம்மும் நானும் வந்து இதில் கலந்துக்கலாமா, ஒரு சின்ன வந்து நிகழ்ச்சி மாதிரி வந்து நாங்கள் 2 பேரும் வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க காவேரி. உடனே அம்மாவை கூப்பிட்றாங்க, என்ன மிஸ் அப்படின்னோடனே, காம்படிஷனில் நம்மளும் கலந்துக்க போகிறோம், என்ன மிஸ் சொல்கிறீங்க, எனக்கு தான் அம்மாவே இல்லையே எப்படி கலந்துக்க முடியும் அப்படின்னோடனே, உன்னோட பேரையும் நான் சேர்த்துருக்கேன், உன் அம்மாவுக்கு பதில் நான் தான் உன் கூட கலந்துக்க போகிறேன் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. மிஸ் நீங்கள் நிஜமாவா சொல்கிறீங்க, உண்மையிலே நீங்களும் நானும் கலந்துக்க போகிறோம்மா, ஆமாடா செல்லம், இங்கே பாரு, நான் சொல்கிறதெல்லாம் நீ வந்து கண்டிப்பாக கேட்கணும், ஓகே மிஸ் அப்படின்னோடனே, சரி இப்போ நம்ம என்ன ஸ்பீச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் நம்ம 2 பேரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் சரியா, உன் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லிடுறோம் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது லேட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, சரிங்க மிஸ் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க குட்டி காவேரி. அதை பார்க்கும்போது காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அம்மா முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்றாங்க. இங்கே வந்து ஈவினிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க 2 பேருமே. ஓகே அம்மு, மீதியே நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்தோன்னே ஓடி போய் அப்படியே கட்டிக்கிறாங்க நம்ம குட்டி காவேரி. என்னாச்சுடாமோ அப்படின்னோடனே, இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமாப்பா, மிஸ் இருக்காங்கல்ல, யார் காவேரி மிஸ்ஸா, ஆமாப்பா, அவங்களுக்கு என்ன அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து குழந்தை வந்து சொல்கிறா. அதை கேட்டு விஜய் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அம்மு, நிஜமாகவே காவேரி மிஸ் அப்படியே பண்ணாங்க, ஆமாப்பா, நானும் காவேரி மிஸ்ஸும் தான் இந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறோம், அதுவும் அம்மா பொண்ணாக கலந்துக்க போகிறோம் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம சொல்லும் போதே வந்து குட்டி காவேரிக்கு. இருந்தாலும் வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு, எதனால் காவேரி இந்த மாதிரி பண்ணுவா, ஒன்றும் புரியலையே, காவேரி புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.